அருமையான பாட்டு கச்சேரியை கேட்டோம். மார்கழி அப்படிங்கிறது ஏதோ செவிக்கு உணவு தர்ற இந்த இசைக்கச்சேரி மட்டும் இல்லை, அறிவுக்கு உணவு தரக்கூடிய ஹரிகதை போன்ற கதை நிகழ்ச்சிகள் நடப்பதும் இதே மார்கழியில் தான். இப்போது ஒரு ஹரிகதை கேட்போமா? வாங்க. சாதியின் பிரிவாகி வெவ்வேறு சமயங்கள் தானாகி நானாகி தானாகி நானாகி சாதியின் பிரிவாகி வெவ்வேறு சமயங்கள் தானாகி நானாகி மெய் சாலோக சாமீப சாரூப சாயுஜ்யதன் ஒளியில் லீலையாகி ஒளியாகி உயிராகி அணுவாகி அளவினுக்கடுவாகி சாதியின் பிரிவாகி வெவ்வேறு சமயங்கள் தானாகி தானாகி நானாகி மெய் சாலோக சாமீப சாரூப சாயுஜ்ய தன் ஒளியில் இணைகளாகி ஓதியது 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 அனைத்தும் ஓதியது அனைத்தினும் அடங்காமல் வேறாகி உள்ளும் புறம்புமாகி உள்ளும் புறம்புமாகி ஒளியில் ஒளியாகி மற்றிரவும் நகவிடும் ஒப்புவித்திருத்தி எனை இருத்தி எனை இருத்தி சொல்றார். ஆதிநூல் மரபாகி வேதமும் நீயானா, வேதத்தோடைய பொருளும் நீயான, எல்லாமே நீயான, உயிருமான உடலுமான, என்னுடைய அளவாவும் நீயான, அளவுனா இந்த சரீரமாவும் நீயான, உயிராவும் நீயான, இந்த உயிருக்குள்ள அணுன்னு ஒன்று இருக்குமே, யூ பிகேம் த ஆட்டம், யூ பிகேம் த உயிர், யூ பிகேம் த சோல், யூ பிகேம் த சரீரம், த பாடி. நீ அணுவாவுமான, யூ பிகேம் த ஆட்டம், யூ பிகேம் அணுவினுக்கு அணுவு அப்படின்னா யூ பிகேம் த நியூக்ளியஸ் டூ. அதுக்கப்புறம் சாதியின் பிரிவாகி the world has multiple creatures. உலகத்துல எவ்வளவோ வகையான கிரியேஷன்ஸ் இருக்கு, உயிர்கள் இருக்கு. அந்த உயிர்களாவும் வெவ்வேறு கிரியேஷன்ஸா நீயான, வெவ்வேறு சமயமாவுமான, யுகாந்தரமா கிருத்தயுகம், துவாபர யுகம், திரேதாயுகம், கலியுகம்னு யூ பிகேம் த 4 யுகாஸ். அப்புறம் தானாகி நானாகி தானாகி நானாகி என்னாவே ஆயிட்டியே, நானாவே ஆயிட்டியே, எனக்குள்ளும் நீதான் இருக்க. மெய் சாலோக சாமீப சாரூப சாயுஜ தன் ஒளியில் லீலையாகி. நீ இருக்கிற உலகத்துக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்டேன், அதாவும் ஆக்கிட்ட. சாலோக சாமீப உலகத்துக்கு வந்தாச்சு, உன்கிட்ட வரணும்னு நினைச்சேன். சாமீபமும் சமீபமா இழுத்துண்ட. Close to you have taken me. You have taken me to the world which I wanted to get to, and you have taken me to you, closer to you. சாரூப உனக்குள்ள வரணும்னு நினைச்சேன். You have taken me into yourself. உனக்குள்ளேயே எடுத்துட்ட. சாயுஜ்யம், you have made that oneness, you have given me that oneness with you. உன்னோட ஒன்றி போயிடணும், சாயுஜ்யமாயிடணும் அப்படின்னு நினைச்சேனே, அதையும் கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி மேலே சொல்றார். ஓதியது அனைத்தும் அடங்காமல் வேறாகி. ஓதியது அனைத்தும் வேதங்களோ பாசுரங்களோ பதிகங்களோ ஓதுறோமே, அதுவும் நீதான். அதை தவிர்த்த எல்லாம் இருக்கே, அதுவும் நீதான். உள்ளும் புறம்புமாகி whatever is inside, whatever is within me is you. Whatever is external to me, அதுவும் நீதான். எனக்குள்ள இருக்கிறதும் எனக்கு வெளியில இருக்கிறதும் நீதான். ஒளியாவும் நாதமாவும் ஒரு பிரகாசமாவும் ஜோதியாவும் நீதான் இருக்க. இரவாவும் பகலாவும் நீதான் இருக்க. You are the day and night. ஒப்புவித்திருத்தி என்ன உனக்குள்ள வச்சு என்ன நீ காத்தருளி ரட்சித்தருள வேண்டும்.
தீதினை அகற்றினின் திருவருள் புரிந்த எல்லா பேத பாவங்களையும் கெட்டதையும் விளக்கி என்ன திருவருள் புரிந்து சிறுத்தேர் உருட்டி அருளே உருட்டி அருளே உருட்டி அருளே உருட்டி அருளே சிறுத்தேர் உருட்டி அருளே சேவற்படாகை குமார கம்பீரனே சிறுத்தேர் உருட்டியருளே. இந்த இடத்துல சின்ன அந்த குழந்தைக்கெல்லாம் ஒரு வாக்கர் வாங்கி தருவோமே, அது மாதிரி சிறுத்தேரை உருட்டிண்டு வா முருகா அப்படின்னு சொல்றதுனால தான் உருட்டிண்டு வா, தேர் உருட்டிண்டு வான்னு சொல்றதுனால சுருட்டியில பாடினோம். அப்போ அப்படியே முருகனை இவர் கூப்பிட்டு இதை அரங்கேற்றம் பண்ணணும்னு இவருக்கு ஆசை. இந்த பகழி கூத்திற்கு திருச்செந்தூர்ல இந்த பிள்ளை தமிழை அரங்கேற்றம் பண்ணணும்னு ஆசை. அரங்கேற்றம் பண்ணிடுறார். அரங்கேற்றம் பண்ண கோயில்ல இருக்கிறவாள்லாம் கரகோஷம் அடிக்கிறாளாம். பலே சபாஷ் அப்படின்னு எல்லாரும் புகழறா. ஆனா இப்பேற்பட்ட பண்டிதர் இவ்வளவு வேதமும் நீதான், எதுலெல்லாம் முருகன் இருக்கான் அப்படிங்கறத ஒரு குழந்தைய கொஞ்சறது போலையும் போய்டிக்கல் பியூட்டியும் இருக்கு இந்த பிள்ளை தமிழ்ல. அதே நேரத்துல இதுல எவ்வளவு ஒரு அந்த பாஷையுடைய இலக்கணமும் பொருந்திருக்கு, பக்தி இருக்கு. இப்பேற்பட்ட கிரந்தத்தை லோக பிரசித்தமா ஆக்கணும். இப்பேற்பட்ட கிரந்தத்துக்கு தேவையான அந்த ஒரு கௌரவத்தையும் அவளுக்கு தேவையான அந்த மரியாதையும் அந்த அங்கீகாரத்தையும் கொடுக்கணும் இல்லையா? அதை கொடுக்கலன்னு ஒருத்தர் வருத்தப்பட்டாராம். யார் அது? பகழி குத்தரா? பகழி குத்தர் இல்லையா, முருகன் நினைச்சானா என் குழந்தைக்கு ஒரு சன்மானமும் கொடுக்கலையேன்னு. அன்னைக்கு ரா தங்கியிருக்கார் அந்த கோயில்ல. பகழி கூத்தர் மண்டபத்துல படுத்துட்டு இருக்கார். பண்டித வேஷம் போட்டுண்டு, அவன் குரு நாத்தன் தானே முருகன், பண்டிதர் மாதிரி வேடமிட்டு தன்னுடைய அந்த காப்புலேருந்து ஒரு காப்பை அவிழ்த்து அந்த அந்த பதாக காப்பை அந்த பகழி கூத்தருக்கு தன் கையாலேயே அவர் தூங்கிட்டு இருக்கும் போது போட்டுட்டு போயிடுறார். அடுத்த நாள் காலம்பர பிரபோதனம் போது சிவாச்சாரியால் வந்து அந்த கதவை திறந்து பார்க்கும்போது 8 இருக்கு, 7 இருக்கு, 8 இருக்கு, 9 இருக்கு, 10வது காணுமே அப்படிங்கும்போது திருடிட்டானோன்னு தோணலையா? அச்சோ, எனக்கு அந்த அங்கீகாரத்தை அவருக்கு கொடுக்கணும்னு தோணல பார், அவனே கொடுத்துட்டானா, அவனே கொடுத்துட்டான் பார் அப்படின்னு அந்த பிரவாகத்தை அந்த கோயிலுடைய வளாகத்தை சுத்தி போகும்போது அங்க வெளியில பார்த்தா அந்த மண்டபத்திலேருந்து எழுந்து வர பகழி கூத்தர் கழுத்துல அழகா அந்த பதகம் தொங்கி தவழறத பார்த்த உடனே இவர் கோயில் தர்மகர்த்தாவெல்லாம் கூப்பிட்டு அழைத்து பூம்பல்லாக்கில் அந்த பகழி கூத்தரை ஏற்றி திருச்செந்தூர் முழுக்க முருகனை எப்படி உலா கொண்டு வருவாளோ அப்படி உலா கொண்டு வந்து அவரை பவனி கொண்டு வந்து இறக்கினா. அப்போ அந்த முருகன் எவ்வளவு மாகாத்மியம் இந்த திருச்செந்தூர் ஒருத்தருக்கும் சேர்க்கிறது. இது வரைக்கும் அனுபவித்த 2 சரித்திரங்கள் நம்ம பார்த்த 2 சரித்திரமுமே, ஒன்று ஆதிசங்கர பகவத் பாதால் ஜகத்துக்கே குரு, இன்னொருத்தரும் பண்டிதர் தான், பகழி கூத்தரும் பண்டிதர் தான். ஒரு பேதபாவத்தை விலக்கி அவர் ரோகத்தை நிவர்த்தி பண்ணார். அப்போ பண்டிதாலா இருந்தாதான் உங்க திருச்செந்தூர் முருகன் அனுகிரகம் பண்ணுவாரா? அப்படி கிடையாதான். அதுக்கு தான் அடுத்த சரித்திரம். இதே திருச்செந்தூர்ல கோயில்ல மடப்பள்ளியில வென்றிமலை அப்படின்னு ஒரு பக்தன். இந்த வென்றிமலைக்கு ஒரே ஒரு கைங்கரியம் தான் தெரியும். அம்மா தெரியாது, அப்பா தெரியாது, ஊர் தெரியாது, உறவு கிடையாது, சக்கர்கள்னு அந்த ஒரு சக்கியோ சக்கனோ மித்திரனோ கூட கிடையாது, யாரும் கிடையாது. இவர் அந்த மடப்பள்ளியில தினமும் அமுது சமைப்பார். புளியோதரை, சக்கரை பொங்கல், தயிர் சாதம்னு சுவாமிக்கு நிவேதனம் பண்றத சிவாச்சாரியால் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் சமைக்கணும்னு சொல்லிடுவான். அது அவர் சமைச்சுட்டு அந்த சமைச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் அந்த சமைச்ச எல்லா சக்கரை பொங்கல், புளியோதரை, கதம்ப சாதம், கூட்டு, கறி எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி அமர்ந்து 5 நிமிஷம் மனசால நினைப்பாராம், ஜெயந்திநாத சுவாமியே இந்த சக்கரை பொங்கலையும் தயிர் சாதத்தையும் புளியோதரையும் எப்படி உனக்கு நைவேத்தியம் செய்கிறாளோ அதோடு சேர்த்து இந்த ஏழையுடைய இந்த அசடருடைய சித்தத்தையும் உனக்கு நிவேதனம் பண்ற, இதையும் நீ ஏற்றுக்கோ. சக்கரை பொங்கலை எப்படி ஏற்றுக்கிறியோ இந்த அசடோடைய
சித்தத்தையும் ஏற்றுக்கோ, உனக்கு எப்படி பக்தி பண்ணணும்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச ஒரே பக்தி இதுதான்னு ஸ்ரத்தையா தினமும் சமைச்சுட்டு 5 நிமிஷம் உட்காந்து இப்படி பிரார்த்தனை பண்ணுவாராம். இதுதான் அவருடைய உபாசனை. அப்படி ஒரு நாள் உற்சவ காலத்துல முருகன் தேர்ல வரார். அந்த பூங்காப்பு, அந்த வெள்ளை வெள்ளேர்னு மல்லி முல்லை ஜாதியை கட்டி பூங்காப்பு போட்டிருப்பான் முருகனுக்கு தேர்ல வரும்போது திருச்செந்தூர்ல. அதை பார்த்த உடனே இவருக்கு பிரமிச்சு போயிடுறார். அன்னைக்கு சமையல் பண்ணி முடிக்கணும், பிரசாதம் அனுப்பணும், பண்ணாம ஒண்ணும் பண்ணாம உட்கார்ந்துருக்கார். இவர் உட்கார்ந்து அந்த தியானத்துக்கு போயிட்டார். என்ன அழகு முருகன், என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு பா அப்படின்னு போயிடுறார். திடீர்னு வந்து டொப் டொப் டொப்னு கதவு தட்டுறது. யாருன்னு பார்த்தா சிவாச்சாரியாலாம் வாசல்ல நிக்கிறா, மடப்பள்ளி வாசல்ல. மடப்பள்ளியில வந்து நின்று, என்னப்பா பிரசாதம் எல்லாம் தயாரா, கொண்டு வா, நிவேதனம் செய்யணும் அப்படிங்கிறா. சுவாமின்னு மன்னிச்சுடணும், நேற்றுக்கு முருகனை அந்த தேர்ல பார்த்த என்ன அழகு, அதெல்லாம் இப்ப பேச்சு இல்லை. பிரசாதம் தயாரா, தயார் இல்லையா? இல்ல சமிக்கணும், அதனால நான் பிரசாதம் செய்ய. என்னது செய்யலையா? உன் வேலையை செய்ய துப்பு இல்லாம ஏதோ பக்தி பண்ணேங்கிற. ஒரு பிரசாதம் பண்ண தெரியல, உனக்கு பக்தி பண்ண என்ன தெரியும்? சும்மா பொய் சொல்லாத, சோம்பேறியா இருக்க. இனிமே இந்த கோயில்ல இடம் கிடையாது, மடபள்ளியில இடம் கிடையாது, உனக்கு இந்த வேலையும் கிடையாது அப்படின்னு ஒன்று கெஞ்சறார், அழறார். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கைங்கரியம் இந்த சமையல் தான். முருகன், நான் தான் போய் முருகனை கட்டி தழுவிக்க முடியல. நான் பண்ற இந்த சக்கரை பொங்கலோ புளியோதரையுமாவது அந்த முருகனை போய் சேருமேன்னு ஆசைப்பட்டு இருந்தேன். இப்படி என்னை வெளியில தூக்கி தள்ளிடாதேங்கோ. எனக்கு இங்க விட்டா, இந்த முருகனை விட்டா எனக்கு ஊரும் கிடையாது, உறவும் கிடையாது, ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு அழறார். அவர் அழ 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 அவரை தர தர தரன்னு இழுத்துட்டு போய் வெளியில தள்ளுறா. அவர் ஓடி போய் அந்த திருச்செந்தூர் கடற்கரையில இருக்கக்கூடிய ஒரு கல்லுல போய் அமர்ந்து, முருகா ஒரே ஒரு கைங்கரியம் தெரியும், என்ன இப்படி வெளில தள்ளிட்டாலே, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டேனே, இனிமே நான் இருந்த என்ன பிரயோஜனம் அப்படின்னு சித்தம் இறங்கா எனக்காக வரமாட்டியா, செந்தில் வேலையா நின் சித்தம் இறங்காதேனையா. இசையும் நாட்டியமும் கலந்த இந்த மார்கழி மாதத்தில் ஹரிகதாவும் நம்ம கேட்டோம். ஹரிகதா பண்ண திருமதி ரம்யா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். நமஸ்காரம், ராதேகிருஷ்ணா. வணக்கம். வணக்கம், நமஸ்காரம், ராதேகிருஷ்ணா. ஸோ உங்களுக்கு இது எத்தனாவது மார்கழி சீசன், எப்படி போயிட்டுருக்கு? நிறையா வருஷங்கள் என்னோடய குருவோட நான் போய், என் குரு என்னுடைய குரு விஷாகா ஹரி அவர்கள், விஷாகா அம்மாவோட நிறையா சீசனில் வந்து போய் கச்சேரிகள் கேட்டு அவளோட சேர்ந்து அவள் எப்படி பண்ணுறாங்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். சின்ன சின்ன சபாவில் என் குரு சொல்லி நான் போய் பண்ணியிருக்கேன். இது வந்து பாரதி வித்யாபவனில் என்னுடைய முதல் வருஷம் என்னுடைய மார்கழி என் குரு சொல்லி நடக்கிறது. ஒரு எல்லா மார்கழியுமே ஒரு ஒரு அனுபவம் தான். நம்ம பாடுறோம் பாடலைங்கிறது, நம்ம கதை சொல்கிறோம் சொல்லலைங்கிறது ஒன்று. இன்னொன்று, நம்மளை விட மூத்த கலைஞர்கள் எல்லாரும் வந்து அங்கே பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதை கேட்டு நம்ம கற்றுக்கிறது
ஒரு லேர்னராகவும் இருக்கிறது, ஒரு ஆர்டிஸ்டாகவும் இருக்கிறது, ரெண்டையுமே கற்றுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மார்கழியும் போது ரொம்பவே கிடைக்கும். இந்த சென்னையில், இந்த மயிலாப்பூரில், இந்த சென்னையில் மார்கழிங்கிறதே ஸ்பெஷல் தான் எவ்ரி ஆர்டிஸ்ட்டுக்கு. ஸோ இந்த மார்கழியில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இப்போ போயிட்டுருக்கிறதுல எப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப 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 அனுபவமான எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும். ஏன்னா ஏன்னா நானும் அவளும் காலங்காத்தால் 7 மணிக்கு கிளம்பிடுவோம். லெக்டம்க்கு போயிட்டு அடுத்தது லெக்டம் முடிச்சுட்டு அடுத்து எங்கே கச்சேரின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் முடித்தோடனே அடுத்த கச்சேரிக்கு போவோம். ஸோ ஒரே சீசன், ஒரே ஃபெஸ்டிவல் டைம் மாதிரி இருக்குது. லிசனிங் ஒரு நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இது. இந்த லெக்டமும் சரி, கச்சேரியும் சரி, ஹரிகத்தையோ எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், எஸ்பெஷலி ஃபார் யங் மியூசிஷியன்ஸ் லைக் அஸ். இப்போ தான் வந்துட்டுருக்கோம் இந்த இதில். எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இது எங்களுக்கு. அதனால் இது பெரிய அனுபவம் அண்ட் ரொம்ப மகிழ்ச்சியான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இது இந்த மார்கழி. ஆமாம், இந்த மார்கழியோடைய பட்டியலில் பார்த்தீங்கன்னா பிரபலமான கலைஞர்களோடு சேர்த்து இளங்கலைஞர்கள் நிறைய பேருக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப என்கரேஜிங்கான விஷயம். அதுவும் எங்களை மாதிரி அப்கமிங் ஆர்டிஸ்ட்க்கு வந்து நிறையா சப்போர்ட் பண்ணி சான்ஸ் கொடுத்து, எந்த சான்ஸாக இருந்தாலும் சரி, காத்தால 6 மணி கான்சர்ட்டாக இருந்தாலும் சரி, சாயந்தரம் மெயின் கான்சர்ட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு பர்ஃபார்மன்ஸுங்கிறது எங்களுக்கெலாம் வந்து ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் நிறையா நான் ஃப்யூச்சரில் பண்ணுறதுக்கு, இது வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கிறதுக்கு. அதனால் இது ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு யங் யூத்துக்கு வந்து நிறையா சப்போர்ட் பண்ண, எஸ்பெஷலி இந்த பாரதி வித்யா பவனில் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறையா இது மட்டும் இல்லை, நிறையா சபாவும், நிறையா கச்சேரி, ஹரிகதா எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக, லெக்டம் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து ஒரு ஸ்டேஜுமே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ ஸ்டேஜில் வந்து எப்படி லேர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ்லேருந்து வி எவால்வ் ஆஸ் அ மியூசிஷியன், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். ஸோ அது வந்து நம்மக்கிட்டேயே நம்ம நிறையா கற்றுப்போம். தட் இஸ் இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, ஆர் இதை பண்ணினா பிடிச்சிருக்கு. சிலது பிடிக்கிறதுக்காக பண்ணுறோம், சிலது நம்மளுடைய சங்கீத நியாயத்துக்காக, தர்மத்துக்காக நம்ம பண்ணுறோம். ஸோ அது வந்து நம்ம குருக்கிட்டேருந்து கற்றுண்ட நம்ம அனுபவம் அண்ட் அவாக்கிட்ட அவளோட போதனைகள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நம்ம பண்ணும்போது அந்த அனுபவத்துலேருந்து கற்றுக்கிறதுங்கிறது வந்து ஒரு மேடையில் கிடைக்கும்னு எங்கள் குரு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை உணர்றோம் இல்லையா முதல் தடவை. அது ரொம்ப, அதுக்கு வந்து குருவுக்கும் நமஸ்காரம், சுவாமிக்கும் நமஸ்காரம், எல்லா சபா மேனேஜ்மெண்ட்டுக்கும் எங்களுடைய ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ். ஆமாம், எஸ்பெஷலி பர்கஷனிஸ்ட் லைக் மீ, ஒரு மிருதங்கம் வாசிக்கிற எனக்கு வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும்போது நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, வெல்கமிங்காக இருக்குது. என்ன மாதிரி நிறையா என் ஏஜில் நிறையா ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நாட் ஓன்லி மிருதங்கம், கடம், அதே மாதிரி கஞ்சீரா, நிறைய இந்த மாதிரி பர்கஷன், வயலின், நிறைய பர்கஷன் ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக, வெரி என்கரேஜிங்காக இருக்குது இந்த சீசன். ஸோ மார்கழி சீசன்னா வாய்ப்பாட்டு இருக்கும், வாத்தியங்களுடைய தனி கச்சேரி இருக்கும், டான்ஸ் இருக்கும். ஹரிகதா எப்படி வெல்கம் பண்ணப்படுது, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை ஆக்சுவலி அதாவது காலக்ஷேபம்னு பேர். ஹரிகதைங்கிறதே கதா காலக்ஷேபம் அப்படின்பா. காலக்ஷேபங்கிறதே நேரத்தை வந்து கதையை கேட்டு கழிக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். அப்போது கண்டதை பேசிட்டு கேட்காம, கண்டதை கேட்டுண்டு இல்லாமல் அவனுடைய கதையை பேசுவோம், கதையை பேசுகிறத நிறுத்திட்டு அவன் கதையை பேசு அப்படிங்கிற கான்செப்ட் சங்கீதத்தோட எப்போவுமே வந்து, சங்கீதம்னு சொன்னாலே நாடகம், சங்கீதம், நிருத்தியம் 3மே சேர்த்தி அப்படின்னு தான் எங்கள் குரு விஷாக்காமா சொல்லுவாள். அதுபோல் வந்து அந்த ஹரிகதைங்கிறதுமே அவனுடைய பாட்டு, அதை தானே சொல்கிறா. வந்து ஓங்கே உலகளந்த உத்தமன் பேர் பாடி, அவன் பேர் பாடுங்கிறா, அவன் நாமத்தை சொல்லு, அவன் கதையை கேளு அப்படின்னு தான் ஆண்டாலும் திருப்பாவையில் சொல்கிறா. ஸோ அந்த மார்கழி மாதம்னு சொன்னால் அவன் புகழை கேட்டு அந்த நாராயணனுடைய புகழையும் அவன் நாமத்தையும் அதை சேர்த்து கேட்குற அழகான ஆர்ட் ஃபார்ம் தான். இதில் நாட்டியமும் வரும், இதில் சங்கீதமும் இருக்கும், இதில் வந்து சங்கீதம், நாட்டியம், கதை, அந்தந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டை கோர்த்து பண்ணுற ஒரு அழகான ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான் இந்த சங்கீதோபன்யாசம், ஹரிகதா, கதா காலக்ஷேபம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்தது, இந்த சம்பிரதாயத்தை அமைச்சது அடியனுடைய குரு ஸ்ரீமதி விஷாகா ஹரி அவர்கள்.
எங்களுடைய குரு பரம்பரையில் நாங்கள் வந்த பரம்பரை குரு பரம்பரை ஸ்ரீ ஸ்ரீ அண்ணானு கிருஷ்ணபிரேமி சுவாமிகள்னு பரனூர் மகாத்மாவான ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமிகளுடைய வியாக்கியானங்கள் அவருடைய அந்த உபதேசங்களை எடுத்துட்டு தான் நாங்கள் இது எல்லாத்தையும் மேற்கொள்கிறோம். இந்த ஹரிகதா வந்து கூட வாசிச்சதுனால சொல்லணும்னா என்னன்னா வந்து ஆடியன்ஸை வந்து நல்லா ஒரு அதாவது பாட்டாக மட்டும் பாடி ஆடியன்ஸுக்கு பிடிக்காம அதை கதையாக சொல்லும் போது ஆடியன்ஸ் இன்னும் மோர் இன்ட்ராக்டிவாக அந்த மோர் ஆடியன்ஸோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் வந்து தெரியப்படும். அது நிஜமாலே மனசு உருகி பேசும்போது நிஜமாலே அங்கே கண்ணீர் வரும் ஆடியன்ஸ் கிட்ட. அதுதான் இந்த ஒரு ஹரிகதையோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதனால் ஹரிகதை இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி ரொம்ப காலமாக இருக்கவும் இருக்குது, நிறைய பேர் வந்துட்டும் இருக்காங்க, இன்றைக்கும் வருவாங்க, வந்துட்டே இருப்பாங்க. அதனால் ஹரிகதையும் இருக்குது, சங்கீதமும் முக்கியம், அதே மாதிரி ஹரிகதையும் முக்கியங்கிறது ரொம்ப இந்த இதில் தெரியுது.